சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்து 4 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி தந்த புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் மாவட்ட செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் கடந்த வாரம் நடைபெற்றது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் கழகத்தின் நிரந்தர பொதுச்செயலாளர் அவர்கள் வழங்கிய அறிவுரைகளை எங்களுடைய மதுரை புறநகர் மேற்கு மாவட்டத்தில் உசிலம்பட்டி தொகுதி, சோழவந்தான் தொகுதி, திருமங்கலம் தொகுதியில தற்போது தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டிருக்கிற வரைவு வாக்காளர் பட்டியலில் தகுதியான வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்கிற ஆய்வை முறைப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றும், இன்றைக்கு கோயபிள்ஸ் பிரச்சாரம் செய்து வருகிற ஆளுகிற திமுக அரசு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஒரு பொய் பிரச்சாரத்தை, பொய் மூட்டையை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் அதற்காக ஒரு துருமை கூட கிள்ளி போடவில்லை. ஆனால் எதிர்கட்சியாக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களை சந்தித்து அவரிடத்தில் முறையிட்டு இன்றைக்கு 125 நாட்களாக உயர்த்துகிற அந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு ஊதியமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைப்பதை போல ஒரு கோயபிள்ஸ் பிரச்சாரத்தை 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அது முடித்து வைக்கப்படுகிறதாக பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஏற்கனவே திமுக அரசினுடைய நிர்வாக குளறுபடியினாலே, நிர்வாக சீர்கேட்டினாலே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது 50 நாட்கள் கூட முழுமையாக வழங்கப்படவில்லை என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அதே போல சம்பளமும் ஊதியமும் முழுமையாக வழங்கப்படாமல் நிலுவையில் இருந்ததும் தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய அளவில் துன்பத்திலே, துயரத்தில் இருக்கிற போது புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் சந்தித்து 2999 கோடி பெற்றுக் கொடுத்தார்கள். இதுவெல்லாம் இன்றைக்கு வரலாறாக இருக்கிறது. இது போன்ற பொய் பிரச்சாரங்களை முறியடிக்கின்ற வகையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திண்ணை பிரச்சாரமாக துண்டு பிரசுரங்களை வழங்கி மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய எழுச்சி பயணம் கோவையிலே தொடங்கி நேற்றைய தினம் கள்ளக்குறிச்சியில மகளிர் மாநாடு, அதற்கு முன்பாக சேலத்திலே வீரபாண்டியில ஒரு தொகுதியில 1 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் பங்கேற்றிருக்கிற ஒரு வரலாற்றை நாம் பார்க்கிற போது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் நம்பிக்கை விதையை விதைத்திருக்கிறது. ஏறத்தாழ 185 தொகுதிகளுக்கு மேலே புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு ஒரு வரலாறு படைத்து வருகிறார்கள். ஆளுகிற கட்சிக்கு சிம்ம சொப்பனமாக இன்றைக்கு உண்மையை தோலுரித்து காட்டுகிற காரணத்தினாலே தேர்தல் ஜுரம் வந்துவிட்டு, தேர்தல் பயத்தினாலே இப்போது ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து திட்டங்களை அறிவிக்கிறார்கள். கடந்த ஆண்டு பொங்கல் வந்தது, ஆனால் பொங்கல் பரிசு மக்களுக்கு கிடைக்கவில்லை. 4.5 ஆண்டு காலம் மாணவர்கள் கல்லூரிக்கு சென்றார்கள், ஆனால் கல்லூரியில் மடிக்கணினி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. பொங்கல் பரிசும் கிடைக்கவில்லை, மடிக்கணினியும் கிடைக்கவில்லை, கறவை மாடுகளும் கிடைக்கவில்லை, ஆடுகளும் கிடைக்கவில்லை, மடிக்கணினி கிடைக்கவில்லை, அம்மா மினி கிளினிக்கும் கிடைக்கவில்லை. இப்போது தேர்தல் பயத்தினாலே ஒவ்வொன்றாக அவர் அறிவித்து வருகிறார்கள். அரசு ஊழியர்களுடைய உச்சபட்ச கோபத்தினாலே அவர்களை கோபத்தை மடைமாற்றம் செய்கின்ற வகையில கொடுத்த வாக்குறுதி பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இப்போது புதிய பெயரில் இன்றைக்கு அவர்கள் கொடுத்திருப்பது என்பது அரசு ஊழியர்களை பகல் வேஷம் போடுகின்ற வகையில இன்றைக்கு ஏமாத்துகிற ஒரு நாடகத்தை, இரட்டை வேடத்தை போட்டிருப்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. ஸ்டாலின் அவருடைய பகல் வேஷம் இந்த அறிவிப்பு மூலமாக வெளியாகிருக்கிறது. ஆனால் ஏமாத்துகிற வகையில இவர் அவருக்கு இனிப்பு ஊட்டுவதும், அவர் இவருக்கு இனிப்பு ஊட்டுவதுமாக ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள். இவையெல்லாம் மக்களுக்கு முனையளவும் பயன் தரப் போவதில்லை. ஆக இது தேர்தல் பயத்தினாலே கொடுத்த அறிவிப்பு தானே தவிர, இது தேர்தல் கால அறிவிப்பை தவிர மக்கள் நலன் காக்கின்ற அறிவிப்பாக இல்லை. உண்மையிலேயே மக்கள் நலன் காக்க வேண்டும் என்று சொன்னால், அம்மா 2011 முதலமைச்சராக வந்தவுடன் எப்படி தேர்தல் அறிவிப்புகள், மடிக்கணினி, விலையில்லா அரிசி வழங்குகிற திட்டம்,
கறவை மாடு ஆடுகள் வளர்க்கும் திட்டம், மடிக்கணினி வழங்கும் திட்டம் என்று மிக்சி கிரைண்டர் மின்சார விசிறி என்று நாங்கள் எல்லாம் எல்லோருமே எம்எல்ஏக்களாக தொடர்ந்து பணியாற்றுகிறோம். தேர்தல் வாக்குறுதி என்பது ஆட்சி அமைந்தவுடன் கொடுப்பது. ஆட்சி வீட்டுக்கு போவது போது கொடுக்கிறது என்பது அது தேர்தல் வாக்குறுதியாக இருக்காது. அது ஏமாற்றுகிற வாக்குறுதியாகத்தான் மக்களால் பார்க்கப்படுகிறது, உணரப்படுகிறது. இதற்கு தகுந்த தீர்ப்பை 2026 தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள். இனி ஸ்டாலின் அவர்கள் எதை அறிவித்தாலும் சரி, வீட்டுக்கு வீடு 1 கிலோ தங்கம் தருகிறேன் என்று அவர் அறிவித்தாலும் ஸ்டாலினை நம்புவதற்கு மக்கள் தயாராக இல்லை. எடப்பாடியார் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இனி தமிழகத்தின் எதிர்காலத்தை எழுத போகிற தாய் தமிழ்நாட்டினுடைய எத்தனை கோடி தமிழர்களின் ஒரே நம்பிக்கை புரட்சி தமிழர் எடப்பாடியார். இதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பொங்கல் செய்தி. நன்றி. Yeah.